கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு அண்ணா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் லாக்அப் டெத் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கு. தொடர்ந்து இந்த தாவே காட்சியில் பல்வேறு விஷயங்கள் மூடி மறைக்கப்படுகின்ற மாதிரியான கேள்விகள் கூட எழுந்து கொண்டிருக்குது. அண்மையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் லாக்அப் டெத்தா அல்லது கீழே விழுந்து மரணமா என்ற பல்வேறு கோணங்களில் பேசப்பட்டு வருகிறது. சிசிடிவி ஆதாரம் கூட வெளியாக இருக்கிறது. இருந்தாலும் காவல்துறையுடைய சித்திரவதை தமிழ்நாட்டில் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ இன்னைக்கு கூட பார்த்தோம்னா நீட் தேர்வுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்கள் மீதான அந்த கொடூரமான செயல்கள் கூட கண்டிக்கத்தக்க கூட எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ்நாட்டுடைய புதிய தாவே ஆட்சி ஒரு புதிய மாற்றத்தை வழிவகுக்கும் என்று நம்பி 107 இடங்களில் வெற்றி பெற வைத்தார்கள். நாமும் புதிதாக ஒரு மாற்றம் வந்தால் வரவேற்போம். தமிழகத்தில் கடந்த திமுக அதிமுக விட முனைப்பாக செயல்பட்டால் யார் செயல்பட்டால் நமக்கு என்ன வரவேற்போம் அப்படிதான் நம்மளாம் கருதி தான் இருந்தோம். இளைஞர்கள் ஜென்சிலாம் ஓட்டு போட்டிருக்காங்களே, ஒரு புதிய மாற்றம் வந்துடும். விஜய் ரொம்ப ஃபோர்ஸாக பேசுகிறாரு, டிவிகேவா டிஎம்கேவான்லாம் சவால் விட்டார். நான் வந்துட்டேன்னா எல்லோரும் சந்தோஷமா இருக்கலாம், ஆணவ படுகொலை நடக்காதுன்னு ஆணவமா பேசினாரு. விஜய் 70 நாள்களுக்குள்ள 12 ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இது மாற்றமா? இந்த மாற்றத்துக்காகவா இளைஞர்கள் வாக்களித்தார்கள்? மாற்றம்னா என்ன? திமுக அதிமுக 5 வருஷம் ஆட்சி ஆண்டா கூட 10 கொலையோ 12 ஆணவ படுகொலை தான் நடந்திருக்கும். அதை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. என்னப்பா 70 நாள்ல ஆணவ படுகொலை 12, வாயே திறக்க மாட்டேன்றார் முதலமைச்சர், மௌனியா இருக்கிறாரு. இப்ப பாருங்க, மடப்புறத்துல அஜித் இறக்கும் போது ஓடோடி வந்த விஜய் தூத்துக்குடியில அது இல்லைன்னு போலீஸார் அந்த மூடி மறைக்கிற வேலை செய்யக்கூடாது. அவன் டாஸ்மாக் பார்ல அந்த பையன் வேலை பார்த்துருக்கான், அருணாசலம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வேலை பார்த்துருக்குறான். தூத்துக்குடி அமுதா நகரை சேர்ந்த நாகராஜ் மகை அருணாசலம் தூத்துக்குடி லெவிஞ்சிபுரம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் பார் வேலை பார்த்து வந்திருக்கான். 17ஆம் தேதி இரவு போலீஸார் பிடிச்சிருக்காங்க. சில மதுபாட்டிலோட பிடிச்சதாக சொல்றாங்க. பிடிச்சது வேற ஜூரி செக்ஷன், வேற ஏட்டையான்னு சொல்றாங்க. விசாரணையில் வேற இந்த ஜூரி செக்ஷன் இல்லை அப்படி நாங்கள் பிடிச்சி 17ஆம் தேதி பிடிச்சி இரவு முழுவதும் வேற ஒரு ஜூரி செக்ஷன் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விடிய விடிய அடித்ததாக அந்த பையனை அருணாசலம் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருது. 18ஆம் தேதி தான் கொண்டு போய் இந்த தென்பாகம் காவல் நிலையத்தில் அடைக்கப்பட்டதாக சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வேற ஒரு காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டதாக தகவல் சொல்றாங்க. பரவலாக அங்கே 17ஆம் தேதி இரவு கைது செய்யப்பட்டு 4 பாட்டில் 5 பாட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் மொத்தம் இருக்கிற பாட்டில் பூரா போலீஸ் நினைச்சா போலீஸ் ஸ்டேஷனில் கஞ்சா இருக்கா, போலீஸ் ஸ்டேஷனில் கத்தி இருக்கும், துப்பாக்கி இருக்கும், வெடிகுண்டு மருந்து இருக்கா, எல்லாமே யாராவது சிக்கனா போட்டு விட்டுறது. சிக்கிட்டானாங்க மேலே கேஸை போட்டு தள்ளிடுறது. 120 பாட்டில் வச்சிருந்தானா வேணா. அப்புறம் டாஸ்மாக் பார் நடத்தினானா? டாஸ்மாக் பார் நடத்துறவங்க நீ என்ன காவல் நிலையம் என்ன புடிங்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்கிறேன். ஏண்டா 2 பாட்டில் வச்சிருந்திருக்கா, அவனை போய் பிடிச்ச வேற அந்த எல்லைக்கு உட்பட்ட டாஸ்மாக் பார் இருக்கிற எல்லைக்கு உட்பட்ட காவல்துறை அதிகாரி கிடையாது. ஓசி கேட்டிருப்பான் போய் நைட்ல. ஓசிலே பிழைக்கிறது. ஓசில தானே கொரோனா நேரத்தில் போய் அப்ப மகன் சாத்தாங்குளத்துல போய் பெண்ணிக்ஸ் ஜெயராஜ் கிட்ட போய் டெலிபோன் கட்டது, சம்பளமே வாங்குறது இல்லையா நீங்க? இன்னைக்கு மாட்டிட்டு கிடைக்கீங்க, தூக்கு தண்ணிலேருந்து எங்களை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. காய்ச்சி சட்டை போட்டோன்னே அதிகாரம் உங்களுக்கு எங்கிட்டு இருந்துடா வருது? உங்களுக்கு ஜனநாயகத்துக்கு உட்பட்டு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும். சம்பளம் வாங்குறீங்களே, டீயே வாங்குற, அகவிலைப்படி வாங்குற, எல்லாம் வாங்குறீங்களா? அப்புறம்னா அது அப்படியே சம்பளம் நிக்கணும் உங்களுக்கு. 1ஆம் தேதி 31ஆம் தேதி சம்பளம் வந்துடும். கிம்பளத்திலே வண்டி ஓட்டுறது, கிம்பளத்திலேயே பங்களா வாங்குறது, கிம்பளத்திலேயே சரக்கு அடிக்கிறது, கிம்பளத்திலேயே மட்டன் கடைக்காரன்ட்ட போறது, சிக்கன் கடைக்காரன், மீன் கடைக்காரன், சாதாரண பிளாட்பாரத்தில் கருகப்புல கூட வீட்டுக்கு ஓசி வாங்கிட்டு போறது பாக்குறோம்ல.
என்ன கொடுமை! மாற்றம் சொன்னா காவல்துறையை கையில் வச்சிருக்கிற விஜய் என்ன மாற்றம்? ஒரு முதலமைச்சர் தலைமைச் செயலாளரை கூட்டு போய் உள்துறை செயலாளரை கூட்டு போய் விடிய விடிய ஜனநாயகம் படம் பார்க்கிறது மாற்றமா? இது மாற்றம். இந்த மாற்றத்துக்கு உனக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்களா? கற்பழிப்பு, திமுக ஆட்சியில் எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு அப்படின்னு சொன்னீங்க இல்ல? குட்டீஸுகளே உங்களை பாதுகாப்பு, குட்டீஸுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்ல, கிளைவிகளுக்கு பாதுகாப்பு இல்ல. 91 வயசு கிளைவியை கற்பழிக்கிறான். இதான் ஒரு மாற்றமா? விஜய் ஆட்சியில 91 வயசு கிளைவிக்கும் பாதுகாப்பு இல்ல, 1 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல. இது மாற்றமா? இந்த மாற்றத்துக்கு உங்களுக்கு வாக்களிச்சோமா? ஜனநாயகம் கேள்விக்குறியா இருக்கு. நீ ஜனநாயகம் படத்தை போட்டுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு மந்திரி எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிற. லாக்அப் டெத்ல இறந்து போயிருக்கானே தூத்துக்குடியில அருணாசனா, அவனை பெற்றதும் 10 மாத தாய் தாண்டா. அவனையும் பெற்று வளர்த்து ஆளாக்கி பள்ளிக்கு செல் மகனே என்று சீராட்டி பள்ளிக்கு அனுப்பி அவனையும் அழகு பார்த்து ஒரு தாய் தான் இருப்பாங்க. அந்த தாய் தான் இந்த வேதனை தெரியும். யார் சட்டம் காட்டு மிராண்டித்தனமா காவல்துறை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. நீட்டு தேர்வுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம் சொல்ற தாவேக அரசு நீட்டு தேர்வுக்காக போராடக்கூடிய மாணவ மாநில இன்னைக்கு தடியடி பண்ணிருக்கீங்க, குண்டு கட்டா தூக்கி போடுறீங்க. அப்ப டெல்லி RSS உடைய அரசுக்கும் தாவேக அரசுக்கு என்ன வித்தியாசம்? முரண்பாடு இருக்கா? ரெண்டும் ஒண்ணுதானே. RSS பெற்ற கள்ள குழந்தை தானே தாவேகா. அங்கே மோடி, இங்கே விஜய். மோடி நாடாளுமன்றத்தை மதிக்க மாட்டாரு, நாடாளுமன்றத்தில் பேசவே மாட்டாரு. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைப்பவர், நாடாளுமன்றத்தை தான் உயர்ந்தவன் என்று கருதுபவர், நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் கேட்கின்ற கேள்விக்கு எதற்கும் பதில் சொல்ல மாட்டார். இங்க விஜய சட்டமன்றத்தில் பேச சொல்ல மாட்டார். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி கேள்வி கேட்டா வீட்டுல யாரோ எழுதி கொடுத்தது போய் எக்ஸ்தலத்துல பதிவிடுவார். சட்டமன்ற ஜனநாயகத்தை, சட்டசபையை மதிக்காதவர் மோடி, பாராளுமன்றத்தை மதிக்காதவர் விஜய், சட்டமன்றத்தை மதிக்காதவர். மோடி பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டார், விஜயும் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டார். நீட்டு தேர்வுக்கு எதிராக போராடக்கூடிய மோடியுடைய கையில் இருக்கக்கூடிய டெல்லி காவல்துறை காட்டு மிராண்டித்தனமாக நடத்துகிறது. இங்கே தமிழ்நாடுடைய காவல்துறை காட்டு மிராண்டித்தனமாக நடத்துகிறது மட்டுமல்ல, ரோம் நகர் தீப்பிடித்து எரிஞ்சிச்சான், நீரோ மன்னன் பிடில் வாசிட்டு இருந்தானா. அது மாதிரி அமைச்சரவையே 23 நேற்றைக்கு தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்கள் அறிவிக்கப்படாத விடுமுறையாக நேற்றைக்கு என்ன ஜனநாயகம் கிழிச்சிருக்குன்னு கேட்கிறேன் விஜய. ஏடா ஜனநாயகம் படத்தை நீங்க ரீல்ஸ் போட்டு ஓடுனா போதுமா? நாகர்கோவில்ல மாற்றுத்திறனாளி சபரிவர்மன், அதுக்கு என்ன? அஜித்துக்கு வந்து கண்ணீர் விட்டையே, அஜித் தாயாரின் கண்ணீரை எதிர்கட்சியா இருக்கும் போது துடைத்து விட்ட விஜய் ஆளுங்கட்சியா உன் கையில காவல்துறை இருக்கு. தூத்துக்குடியில திறந்திருக்காத மூடி மறைக்க பாக்குறீங்க. மயக்கப்பட்டு விழுந்தா வீடியோல பேசிருக்கான், அடிக்கிற அருணாசலம் பேசிருக்கான், பரவிக்கிட்டு இருக்கு. அவங்க தாயார் வெளியே காத்திருக்காங்க, மயக்கப்பட்டு விழுகிறான் ஸ்டேஷன்ல. 17ஆம் தேதி நீ அரெஸ்ட் பண்ணிருக்கிற, 18ஆம் தேதி நீ அரெஸ்ட் பண்ண மாதிரி காட்டுற, ஜூரிஸ்டிக்ஷன் மாறி அரெஸ்ட் பண்ற, வேற ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கிற, இந்த ஸ்டேஷன்ல வந்து விடுற, ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கிற. என்ன அராஜகம்! ஆணவ படுகொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, மது எங்க பார்த்தாலும் விற்பனை ஆகுது, கஞ்சா ஜோரா நடக்குது. இங்க என்னன்னு கேட்டா நாளைக்கு மீண்டும் ஜனநாயகம் படத்தை பார்க்கறதுக்கு போறாரு. ஜனநாயகம் கிழிச்சுக்கிட்டு இருக்கு நாட்டுல. ஜனநாயகம் படம் பார்க்க போறார் முதலமைச்சர். முதலமைச்சருக்கு ஒரு வேலை இல்லையா? இதெல்லாம் தட்டி கேட்க வேணாமா? இதெல்லாம் அடக்க வேணாமா? மந்திரி பூரா கண்ணீர் விரைய போய் என்ன ஜனநாயகம் படத்துல ஒரு பெரிய சாதிச்சுட்டாரு விஜய், கண்ணீர் விடுறீங்க. கடைசி படம் சார், உங்களுக்கு இதான் கடைசி. இந்த சட்டசபை 5ஆம் தேதி கூடுறதா கடைசி சட்டசபையா இருக்கும் நான் நினைக்கிறேன். இதே நிலைமை நீடிச்சா பொதுமக்கள் வகுண்டு எழுந்துருவான். முதலமைச்சர் பேசுறது இல்ல, சாதாரண சாமானிய மக்கள் சந்திக்க முடியல. தலைமைச் செயலகத்துல மந்திரி எல்லாம் கட்டுக்குத்தி மந்திரியா இருக்காங்க. மந்திரிகளுக்கு எந்த விஷயமும் தெரியல. ஒரு மந்திரி அண்ணன் ஜம்சாரத்தை அடிச்சு விட்டு சமரச மையத்துக்கு தீர்வு மையத்தில் போய் அலைஞ்சிட்டு கிடக்காரு ஒரு மந்திரி. புதுக்கோட்டையில் ஒரு மந்திரி
படம் பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஏப்பா கண்ணீர் 10 மாதம் பெத்து வளர்த்துச்சு அருணாச்சலம், சபரி உரிமை. இவங்க கண்ணீர்லாம் யார் துடைக்கிறது? நீட்டு தேர்வு வேணுமா வேணாமா? தாவேக்காவுடைய முடிவு என்ன? இன்னைக்கு நிலைமை என்ன? பணத்தட்டுப்பாடு, அரிசி விலை ஏறி போச்சு, பொருளாதார மந்த நிலை, கட்டிட தொழிலாளருக்கு வேலை இல்லை, கட்டுமான பொருள் விலை ஏறி போச்சு, வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு கட்டுமான பொருள், கொத்தனார் சித்தாளுக்கு வேலை இல்லை, கட்டுமான தொழிலாளி வேலை இல்லாமல் இருக்கிறான், தண்ணி இல்லை, மேகதாட்டு அணையை கட்ட போறேன்னு முனைப்பா இருக்கிறான். நான் முனைப்பா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றது என்ன நடவடிக்கை? இதுவரைக்கும் சட்ட ரீதியா முதலமைச்சர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. டி.கே. சிவகுமார் 3ஆம் தேதி பார்க்க இருக்காரு சார். பார்த்து தண்ணியை அவர் மட்டும் குடிச்சிட்டு வர்றதா அப்படின்னு பார்த்தா தண்ணியை கொண்டு வரணும். டி.கே. சிவகுமார் பார்த்து காவேரி தண்ணியை டி.கே. சிவகுமார் கொடுப்பாரு, கிளாஸ்ல வாங்கி குடிச்சிட்டு வரக்கூடாது. பெங்களூருக்கு போனா எல்லா தண்ணியும் கிடைக்கும், அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்து இங்க வந்து வெறும் வந்துடக்கூடாது. விவசாயிகளுக்கு நமக்கு ஜூன் 12 ஜூலையிலேயே மேட்டூர் அணை திறக்கப்படணும். பெங்களூர்ல என்ன சொல்றாங்க, இப்ப எங்களுக்கு வந்து பெங்களூருக்கே குடிநீர் இல்லைன்றான். அப்ப காவேரி நடுவர் மன்றத்தை அணுகணும். காவேரி ஆணையம் என்னாச்சு, நடுவர் மன்றம் என்னாச்சு, சுப்ரீம் கோர்ட் என்னாச்சு? கருகிறது குறுவை சாகுபடி, டெல்டா மாவட்டம் நெற்களஞ்சியம் இன்னும் விலைவாசி ஏற போகுது. இப்ப அரிசி விலை ஏறி போச்சு. கர்நாடக பொன்னி தான் இங்க வித்துக்கிட்டு இருக்கா. கர்நாடக பொன்னி ஏறி போச்சு விலை. தமிழ்நாட்டுடைய அரிசி பஞ்சம் ஏற்படுது, பொருளாதார பஞ்சம் ஏற்படுது. எந்த வேலையும் ஒழுங்கா நடக்கல. ஒரு அரசு பெரிய தேர், அந்த அரசுன்ற தேரை நடத்துறதுக்கு சக்கரம் சுழலணும். அச்சாணி இல்லாத சக்கரமாக தாவேக்காவுடைய ஆட்சி, விஜயுடைய ஆட்சி என்பது தேர். இந்த தேர் என்பது அந்த தேர் பெரிய தேர் தான் தமிழ்நாடு சட்டமன்றம்ன்றது. அதை நகட்டி கொண்டு போகணும்னா அச்சாணி இல்லாத சக்கரமாக இந்த தேரை தள்ளி கொண்டிருக்கிறார்கள் கத்துக்குட்டி அமைச்சர்கள். என்ன நடக்குது? டிரான்ஸ்பர் நடக்குதா? கலந்தாய்வு கூட்டம் நடக்குதா? ஆசிரியர்கள் டிரான்ஸ்பர் நடக்குதா? நர்ஸ் டிரான்ஸ்பர் நடக்குதா? மருத்துவருக்கு டிரான்ஸ்பர் நடக்குதா? யாருக்கு என்னன்னு ஒன்றும் புரியல. தலையும் புரியல, காலும் புரியல. மந்திரி பூரா வர சினிமா படத்தை பார்க்க, சினிமா படத்தை எல்லா தேட்டர்லையும் போட்டு ஓட்டுறது, ஒரே நாள்ல எத்தனை ஓடி வசூல் பண்ணிட்டு கணக்கு காட்டுறது. இதனால ஜனநாயகத்துக்கு என்ன ஆரோக்கியம் கேட்கிறேன்? ஜனநாயகம் படையெடுத்தா ஜனநாயகத்தின் மாண்பை காப்பாத்துருவீங்களா? ஜனநாயகம் படத்தை முதலமைச்சரும் அமைச்சர்களும் தாவேக்கா தற்கூரிலும் படம் பார்த்தாச்சுன்னா ஜனநாயகம் இங்க என்னாச்சு? ஜனநாயகம் மிதிபட்டு கிடக்கு. ஜனநாயக மாண்பை தூக்கி போட்டு மிதிக்குது காவல்துறை, காக்கி சட்டை. சாதாரண சாமானிய விளிம்பு நிலை மக்களை பார், அவன் என்ன பார்ல என்ன வச்சிருக்க, 2 அவன் நைட்டு வரும்போது அவன் ஜாபுக்கு 2 பாட்டில் வச்சிருப்பான். இங்க காவல்துறை பத்தி நமக்கு தெரியாதா? எப்படியாவது மாச கடைசியில எவன் மேலேயாவது ஒரு கேஸை போடணும். இது ஒரு விதி. இந்த டிப்பாங்க பாருங்க, நம்ம ஆளுங்க டிராபிக்ல யார் மேலே மாச கடைசியில் இத்தனை லட்சம் ரூபாய் இத்தனை கோடிக்கு ஒரு டார்கெட் வைக்கிறது. இந்த ஆட்சியிலும் தொடரலாமா? லஞ்சத்தை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன், ஒரு புதிய மாற்றத்துக்கான ஆட்சின்னு சொல்லிட்டு உங்க ஆட்சியிலையும் இதே வேலையை தொடரலாமா? திமுக ஆட்சியில் லஞ்சம் இருந்துட்டு வச்சுக்க, அண்ணா திமுக ஆட்சியில் ஊழல் இருந்துட்டு வச்சுக்கிறீங்க. ஊழலை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பு உங்க ஆட்சியில கூடுது, 3 மடங்கு இருக்கு. திமுக ஆட்சியை விட, அண்ணா திமுக ஆட்சியை விட எங்கேயும் லஞ்சம் 3 மடங்கு இருக்கு, 4 மடங்கு இருக்கு. கற்பழிப்பு கூடுது 3 மடங்கு 70 நாள்லயே. அராஜகம் கூடுது, காவல்துறையுடைய அராஜகம் கூடுது, லாக்அப் டெத் கூடுது, கற்பழிப்பு கூடுது, மது எங்கு பார்த்தாலும் கிடைக்குது, இரவும் பகலும் மது, கஞ்சா. அப்ப இதை யார் கட்டுப்படுத்த வேண்டிய முதலமைச்சர். நான் தினசரி எந்திரிச்சு காலையில ஜனநாயகம் படம் பார்க்க போறேன், மந்திரிகள்லாம் படத்தை ஓட்டுங்க, டிக்கெட்டை வாங்கி நல்லா வில்லுங்க. ஆனா தலைமைச் செயலமே லீவு போடுற, விடுமுறை விடுறதா? 23ஆம் தேதி உள்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர், ஐஏஎஸ் அதிகாரி, கலெக்டர் யாருக்கு வேற வேலையே இல்லையா? இந்த படத்தை ஓட்டு வேலையா? சபாநாயகர் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு இப்படி ஒரு அற்புதமான படத்தை நான் அப்பதான் பாக்குறேன். அதுதானே சபாநாயகர் பதவி. அவரா ரிட்டையர்டு கேஸுக்கு சபாநாயகர் பதவி கொடுத்து உட்கார வச்சா நீங்க வாழுங்க. நாட்டு மக்கள் உங்களை நம்பி இருக்காங்க. இந்த நாடு நம்பி உங்களுக்கு வாக்களிச்சிருக்கு. நீண்ட நெடிய திராவிட இயக்க திமுக, அண்ணா திமுக ஆட்சி 2 கட்சியுமே தள்ளிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்கன்னா அந்த எண்ணம் உங்களுக்கு வரலையே.
பெரிய 75 ஆண்டு கால 100 ஆண்டு கால வரலாறுக்கு சொந்தமான திமுக, 55 ஆண்டு கால அண்ணா திமுக, 35 வருஷம் நாட்டை ஆண்ட கட்சி, இது கிட்டத்தட்ட 25 வருஷம் நாட்டை ஆண்ட கட்சி தூக்கி எறிஞ்சோடு சினிமா நடிகருக்கு வாக்களிச்சிருக்காங்களே. இந்த மக்களுக்கு நன்மை செய்வது என்ன? விஜய்க்கு வரணும்ல, அமைச்சர்களுக்கு வரணும்ல. மாறாக மக்கள் தீர்ப்புக்கு எதிராக, மக்கள் நம்பிக்கைக்கு எதிராக இந்த ஆட்சி 70 நாள் ஆட்சி, விலைவாசி உயர்வு, அரிசி பஞ்சம், பொருளாதார தட்டுப்பாடு, மக்கள் மத்தியில நிம்மதி இல்லை, மழை இல்லை. விஜய் ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்திலே மழை இல்லை, எங்கு பார்த்தாலும் வறட்சி, கோடை வெப்பம் இப்பதான் பங்குனி சித்திரை மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. நோய் பரவுது, டெங்கு பரவுதுன்றான். இது கொரோனாவை கொண்டு போய் விட்டுரும் சொல்றான். சுகாதார ஆய்வுகளை மருந்துகளை பார்க்கணும், இருக்கான்னு செக் பண்ணணும். எந்த வேலையுமே துரிதமா நடக்கல. ஜனநாயக படத்துக்கு காட்டின அக்கறை முதலமைச்சர் அமைச்சர்களும் தாவேகா கட்சிக்காரங்களும் மக்கள் நலனில் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்கள் நலனில் அக்கறை செலுத்துங்க. எந்த விதமான துளி அளவும் நீங்க அக்கறை செலுத்தல. எல்லாமே கூடி இருக்கு. விலைவாசி கூடி, சட்ட ஒழுங்கு கெட்டு, கற்பழிப்பு கூடி, அனைத்தும் கூடுதலா இருக்கு. ஜனநாயகத்தின் குரல் வலையை நெருக்கின்ற செயலில் ஈடுபடாமல் ஜனநாயகம் படம் மட்டும் ஜனநாயகமாகாது. ஜனநாயகம் என்பது நீங்கள் படத்தில் காட்டுவது மட்டும் ஜனநாயகம் அல்ல. ஜனநாயகத்தின் அனைத்து கட்டமைப்புகளும் இங்கே நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தை மீட்பதற்கு இடதுசாரி முற்போக்கு சக்திகள் எழுந்து வர வேண்டும். நன்றி சார். நன்றி.